ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ எனக்கு நம்ம சேனலில் ஒரு டெய்லி மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அண்டு பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாகவும் வச்சுருந்துருக்கலாம். உங்களை ஊக்குவிக்கிறவங்க, மோட்டிவேட் பண்ணுறவங்க, ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்பீச்சை சொல்ல போகிறாங்க. அண்ட் நானும் சேர்ந்து கேட்க போகிறேன். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கேட்கலாம். ஒரு நிமிஷம் வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும், அதனால படிக்கணும். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க இந்த சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கியா பாப்பா? சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு. எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கு. இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த டைரக்டர் பேர் என்னப்பா? சரி விடுங்க. லியோ படம் வந்துச்சு, அது டைரக்டர் பேரு. ஜெயிலர் படம் டைரக்டர். இஸ்ரோ இயக்கத்தினுடைய டைரக்டர் சோம்நாத்னு தெரியாது. ஆனா இவங்க பேர்லாம் தெரியும். இப்ப சொல்லிட்டு போறேன், இந்த ஆசிரியரை சொல்லிட்டு போறேன். நீங்க படம் பேர் சொன்ன உடனே ஒரு டைரக்டர் பேர் சொன்னீங்கல்ல, அது தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தா என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. இப்ப நான் சொன்னல இஸ்ரோ சோம்நாத் சார்னு சொன்னல, அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம், நாம நிறைய பெரிய ஆளாகலாம், நாம பயணம் செய்யலாம், நாம பதவியில உட்காரலாம், நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம், நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு தான் கிடைக்காது. யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது. நாம பல நேரங்கள்ல நான் இந்த சொல்றேன். இந்த ஆடுகளம் பத்தி சொன்னல, அது சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்றேன். மனசுல மோதுது, அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன். நம்முடைய வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எங்க அம்மாங்க, எனக்கு 45 வயசு தாண்டி இருக்கேன். எங்க அம்மாக்கு 79 வயசுங்க. அந்த அம்மா என்கிட்ட இன்னைக்கும் அறிவுரை சொல்லுது. யாருக்கு? ஊருக்கே போய் பேசுறேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாள் சொல்றாங்க, ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், என் உறவுகள் தானே நீங்கள். என் ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரி, அண்ணன் தம்பி கிட்ட பேசுற மாதிரி, பெருந்தகப்பன்மார்கள் இடத்துல பேசுற மாதிரி சொல்றேன். எங்க அம்மா சொன்னாங்க, என்ன லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போயிட்ட? அன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு அப்படியே கரெக்டா வெளியில கிளம்புறேன். ரெக்கார்டிங். எங்க அம்மா இல்லங்க. இப்ப கூட கார்ல வரும்போது எங்க அம்மா பத்தி யோசிச்சா, சின்ன வயசுல என்ன போட்டோ ஞாபகம் வருது, என்ன முகம் ஞாபகம் வருதுன்னா, கண்ணை உருட்டிட்டு அப்படி சொல்லல, அதான் ஞாபகம் வருது. இப்ப கூட எங்க அம்மா பத்தி அதான் ஞாபகம் வருது. எப்படிங்க வளர்த்துச்சு எங்க அம்மாங்க? இன்னைக்கு வளர்க்க முடியும். அந்த அம்மா நல்ல கடுமையா எங்களை வளர்த்த அந்த அம்மாவுக்கு கண் கலங்குச்சுன்னா இங்க கரையுதுங்க, பதறுதுங்க. இங்க கண் கலங்குச்சுன்னா இங்க பதறுது. கண்ணெல்லாம் கலங்கிருது எனக்கு. நான் முந்தானத்து கண் கலங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். என் புள்ள வந்தான். வாட் ஹேப்பன்? காலைல நல்லா தான் இருந்த. வாட் ஹேப்பன்? நான் எங்க தெரியுமா, எங்க அம்மாட்ட போயிலாம் எங்க அம்மா கலங்கி உட்கார்ந்த வாட் ஹேப்பன்லாம் கேட்க மாட்டேன். அப்படியே கலங்கி போய் பக்கத்துல உட்காருவேன். பல நேரங்களில் பக்கத்துல கூட உட்கார மாட்டேன், தூரமா நிற்பேன். அந்த சோகத்தை கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனா. அவங்க தெளிவானதுக்கு பிறகுதான் கூட போய் என்ன வேணும்னு கேட்பேனே தவிர பயமா இருக்குங்க கிட்ட போறதுக்கு. அம்மாங்க, அதனால் தான் இவ்வளவு பெரிய ஆளுமையாக என்னால் வளர முடிந்தது. என் புள்ள கேட்கிறானே வாட் ஹேப்பன் அப்படி கேட்கிறானே, நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா? அவனாவது என்கிட்ட வாட் ஹேப்பன் நல்லா தானே இருந்த, ஏன் அழுவுறேன்னு கேட்கறான். அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்கும்? எங்கிருந்து தொடங்குவது? நான் பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேனே. என் அம்மா சொல்லி தருகிறா. லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போற? ரெக்கார்டிங். நல்லா தான் இருக்க. சரி போ. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி சொன்னாங்க தெரியுமாங்க? காலில் இருந்த நிலம் நகர்ந்துருச்சுங்க. அந்த சொற்கள் இன்றைய தாய்மார்களிடத்தில் இல்லையே. என் தாய் கிட்ட இருக்கே, என் வாயில என் பிள்ளைக்கு வர மாட்டேங்குது. எங்க அம்மா சொல்றாங்க, கேமரா முன்னால இருக்கணும்னா எவ்வளவு அழகா வச்சுக்கிறோம்ல மூஞ்சிய. எங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகும் கிடையாது, நாம ஆதார் கார்டுல இருக்கிற அளவுக்கு மோசமும் கிடையாது. எவ்வளவு அழகான போட்டோ வச்சிருக்கிறோம். நம்மள அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறதுல எவ்வளவு முனைப்பு. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த கேமரா முன்னால வரணும் அப்படின்ன உடனே எவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிற சுல்தானா. அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேட்கறியா? சொல்லுங்கம்மா. உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால் அழகா இரு. கடவுள்
அது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, 24 hours பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வினாடி கூட உன்னை பார்க்கறது அது நிறுத்தல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வயதில் என் அம்மா சொல்ல, நான் செருப்பு போட எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க மீசாப்பேட்டை 43/21 திப்பு தெரு, 2nd floor. செருப்பு போடுற இடத்துல எங்க அம்மா ஒரு நிலக்கண்ணாடி வச்சிருக்கோம். ட்ரெஸ் பண்ணிட்டு செருப்பு போட்டு போகும்போது அது சொல்லாம சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பெரிய விஷயம், பெண் குழந்தைகளுக்கு தேவையான விஷயம். நீ வெளியில போறியே, உன்னை எல்லாரும் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கறத முதல்ல நீ பார்த்துட்டு போ. கண்ணியமான உடையை உடுத்துகிறாயா? சரியான நிலையில் நீ வெளியில் உன்னை கொண்டு செலுத்துகிறாயா? அவ்வளவுதான் பண்ணுச்சு எங்க அம்மா. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில பல புத்தி, அந்த சின்ன விஷயம் வந்துடணும் நமக்கு, அது திறந்துடணும், அந்த மொட்டு திறந்துடணும். இந்த ஆடுகளம் விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. சேவல் சண்டையை இங்க வைக்கிற மாதிரி காஷ்மீர்ல நவாபுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா, பறவை சண்டை. மூசா ரஸா எழுதுறார், ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம். அந்த பட்டு துணி போட்டு 2 நவாபுகள் பட்டு குருவி கொண்டு வருவாங்களாம். அந்த பட்டு குருவி எப்படி இருக்கும்னா, ஒரு குருவி அவ்வளோ லட்சம் ரூபாவாம், குட்டி உண்டா தான் இருக்குமா, அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலரா இருக்குமா, அது பட்டு நிறத்துல இருக்குமா, குட்டி. அதை வச்சுட்டு எல்லாருமே IFS, IRS, IPS கமிஷனர்ஸ் எல்லாருமே சேர்ந்திருப்பாங்களாம் அந்த அந்த மீட்டிங்ல. பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட். In 1956 அவர் எழுதுறார், 1956ல எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பாங்களாம். சுதந்திரம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது. கடத்திட்டு போயிடுறேன், பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா. இளைஞர்கள், பெண்கள், காதுகளில் இலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள், காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், பைபிள். காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட. பட்டு துணி விரிப்பாங்களாம். ஒரு நவாப் வந்து உட்காருவாராம், அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாராம். அந்த பெட்டியை எடுத்து திறந்தார், அந்த குருவி வருமா, ஜம்ப் பண்ணுவாங்க குருவி. அது ஜம்ப் பண்றதுல சொல்லிடுவாங்க, இதுதான் நான் ஜெயிக்க போகுதுன்னு காசு போடுவாங்க. காலில் ஒரு பட்டு ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்களாம். ஒரு நவாப் இப்படி வச்சுட்டு உட்காருவாராம், இன்னொரு நவாப் அதை அப்படி வச்சுட்டு உட்காருவாராம். எல்லாருமே அந்த யார் ஹோஸ்டோ அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே 2 குருவியை மோதுமா. லட்சக்கணக்கான பெருமதியான ட்ரெயின்டு 2 குருவி ரத்த கலரி ஆகுமாங்க. ஒண்ணு கொத்த அவ்வளவு விசில் பறக்குமா, அவ்வளவு கைத்தட்டல், அவ்வளவு காசு விழுமா. இந்த சண்டையை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அதுல ஒரு குருவி தோத்துருமாங்க, அப்படியே உட்காந்துருமா. ஒரு குருவி இருக்குல்ல, ஜெயிச்ச குருவி இருக்குல்ல, அது ரொம்ப அழகா இருக்கும். நான் இப்படி சொல்றேன், அவர் அப்படிதான் எழுதியிருக்காரு. அது என்ன பண்ணுமா, இந்த சின்ன இருக்குல்ல அதனுடைய மூக்கு, அது இப்படி எடுத்து எல்லாரும் இப்படி பார்க்குமா. எல்லாரும் கை தட்டின உடனே அது ஒரு கம்பீரமா அப்படி நடக்குமாங்க. ஜெயிச்சிருச்சு, அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு. அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா? ஒரு தங்க கூண்டு இருக்குல்ல, பியோர் கோல்டு, அது கொடுப்பாங்களாம். ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேல துணி துண்டு ஒன்று போத்திடுவாங்களாம். அப்புறமா ஒரு தங்க மாலை குட்டியா அது கழுத்துக்கு போடுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க. அது ட்ரெயின் இல்ல, வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி அப்படி நடக்குமா. நடந்து அந்த குண்டுக்குள்ள ஏறி உட்காந்து அப்படி திருப்பி அப்படி உட்காருமாங்க. ட்ரெயின் உட்காரும் பொழுது அது கிவி பழம் கொடுப்பாங்களாம், கிவி பழி சாப்பிடுமா. தோத்த குருவி உட்காந்து இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதினாரு, பதறிடுச்சு எனக்கு. அதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த மாஸ்டர் இருக்கார்ல அவருக்கு தண்டனை அபராதம், அடுத்த வருஷத்துல 5 வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது. இன்னொன்னு, அந்த குருவி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை எடுத்து பார்ப்பாரு, அது அது அடிதானே பட்டிருக்கு, அது இப்படி சிலுத்துட்டு இருக்கோம்ல, கொண்டை அறுத்து அப்படி காட்டுவாங்களாம், அது ஜன்னல்ல பறந்து போயிடுமா. மூசா ரஸா அந்த கவிதையை அப்படி முடிக்கிறார், அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார். நான் ஜெயித்த குருவிக்காக சந்தோஷப்படவில்லை, தோத்த குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன். உன் அழகை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் என்பதனை இந்த கவிதை, இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா? எங்கெல்லாம் இந்த மார்ச் 8ஆம் தேதிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சிருந்த ஒரு பாயிண்ட் மேடம் கிட்ட கூட சொன்னேன். இந்த மார்ச் 8 நான் எங்க பேசினாலும் பெண்களே அந்த பேச்சை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. 2 பாயிண்ட் வச்சிருக்கிறேன், சொல்லிடவா? வேணா, உங்களுக்கு தான் பிரச்சனை, பரவாயில்லையா? ஆக்சுவலா பல விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே கிடையாதுங்க, புரியணும், அவ்வளவுதான். அந்த அலாதியான அந்த இன்பம் வருது பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா, ஒரு விஷயம் கத்துக்கிட்டா, ஒரு கவிதைங்க புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
பாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். புரிஞ்சுதா? புரிஞ்சவர் எக்ஸ்ட்ரா கை தூக்கி கை தட்டுறார். அவர் 10 செகண்ட் ஆகும். கதையும் கவிதையும், கதை சீக்கிரம் புரிஞ்சிடும், கவிதையும் ஜோக்கும் லேட்டா தான் புரியும். ஆனா புரிஞ்சிடணும். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. புரிஞ்சிருச்சா? அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பொத்தல்களோடு தான் தைப்பார்களோ அப்பனின் பனியன்களை. தரிணையும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் கோபம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த குருவி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். இது கூடுதலா கைத்தட்டல் வரும் எப்பவுமே. மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒரு சிறகு முளைக்கும் பாருங்க, அது ரொம்ப பெருசு. அது அவ்வளவு சீக்கிரமா மற்றவர்களுக்கு விரியாது. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகின்ற பொழுது அது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பபாய்.